செவிகள் திறக்கும், 1000 கண்கள் விழிக்கும், ஒரே அணுக செய்ய 1000 கதைகள் பிறக்கும். அக்டோபர் 18, 19, 20 தேதிகளில் பிற்பகல் 1:30 மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். பொய் சொல்லாத. உன்கிட்ட இருந்து உண்மையை எப்படி வாங்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் நினைச்சிருந்தா உன்னை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அடிச்சு விசாரிச்சிருக்க முடியும். ஆனா எனக்கு அப்படி செய்ய மனசு இல்ல. இத பாரு, நீ வாழ வேண்டிய பையன். உன் வாழ்க்கை கெடுக்க நான் விரும்பல. என்ன நடந்துச்சுன்னு நீயா ஒத்துக்கிட்டா நான் என்னாலான உதவியை உனக்கு கண்டிப்பா செஞ்சு உன்னை காப்பாத்துவேன். இல்லன்னு அடம் பிடிச்சுன்னு வச்சுக்கோயேன், போடான்னு விட்டுருவேன். ஒரு பேட்டுக்காக நீ தூக்குல தொங்க வேண்டியிருக்கும். என்ன செய்யறதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கும். எனக்கு இந்த பேட்டில் விளையாடணும்னு ரொம்ப நாள் ஆசை சார். எத்தனை முறை கேட்டிருக்கேன் சார், அவன் எனக்கு கொடுக்கல. இது அவனுக்கு தெரியாம தரணும்னு முடிவு பண்ணேன் சார். ஆனால் அவங்க வீட்டிலேருந்து அவ்வளோ ஈஸியெல்லாம் எடுக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சது சார். அதான் அவங்க வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக போய் பார்த்து வீட்டுக்குள்ளே போய் எடுத்துடலான்னு முடிவு பண்ணேன் சார். அதுக்காக அவங்களுக்கு தெரியாமல் அவங்க வீட்டு டோர் சாவி எடுத்துகிட்டு போய் ஒரு டூப்ளிகேட் சாவி போட்டேன் சார். அன்னைக்கு எல்லாரும் வீட்டை பூட்டிட்டு வெளியே கிளம்பி போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு என்கிட்ட இருந்த டூப்ளிகேட் சாவியை போட்டு கதவை திறந்து நான் ரொம்ப நாளா விளையாடணும்னு ஆசைப்பட்ட அந்த பேட்டை எடுக்கலான்னு உள்ள போனேன். ஆனா நான் பேட்டை எடுத்துட்டு வரும்போது சங்கரி பார்த்துட்டா. அந்த நேரத்துல எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏய், அவ சத்தம் போட்டு ஊரை கூட்டுறதுக்குள்ள எப்படி நீ உள்ள வந்த? அவளை பேட்டால அடிச்சு கொன்னுட்டேன் சார். நான் வேணும்லாம் கொல்லல சார். சார், தப்பிக்க நினைச்சு அடிச்சேன் சார். அதுல அவ செத்துட்டா சார். சார், என்ன காப்பாத்துங்க சார். பேட்டை எடுத்துட்டு வீட்டை பழையபடி பூட்டிட்டு நான் வந்துட்டேன் சார். இதான் சார் நடந்தது. ஆசை, நாம ஆசைப்பட்ட பொருளை அடைஞ்சே தீரணுன்ற ஆசை. அதான் இப்போ உன்னை ஒரு கொலைகாரனா மாத்திருக்கு சார். வீட்டுக்குள்ள அவங்க இருப்பாங்க நான் எதிர்பார்க்கல சார். அவங்களோட அவ கிளம்பி போயிருந்தா செத்துருக்க மாட்டா சார். நானும் அடிச்சிருக்க மாட்டேன் சார். என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சார். நான் வேணும்னு பண்ணல சார். சார், நான் வேணும்னு பண்ணல சார். என்ன காப்பாத்துங்க சார். என்ன காப்பாத்துங்க சார். கவலைப்படாத, என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் செய்யறேன். வா.